பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி, அதுவும் மஷ்ரூம் இன் ஒயிட் சாஸ், அதுவும் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வருவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்திக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்குவோம். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வைக்கும்போது இப்படி கருப்பு இருந்ததுன்னா எடுத்து மாற்றிடணும். நான் அதெல்லாம் எடுத்து மாற்றிட்டேன், உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த கருப்பு வச்சுருக்கேன். இது வந்து பயங்கரமாக கசக்கும், அதனால் இது பார்த்து எடுத்து மாற்றிடணும். அப்புறம் உப்பு, கோதுமை மாவு, இந்த 3 மட்டும்தான் இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிக்குவோம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. இதில் வந்து விட்டமின் ஏ, சி, விட்டமின் பி எல்லாம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. சைடில் பிட் இருக்குது. இல்லை, சைடில் பிட்லாம் இல்லை இல்லை, ஏன்னா இதுக்கு வந்து வேறு யாருமே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேண்டாம். ஏன்னா நான் இதில் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் சமயத்தில் டயட்டீஷியன் வந்து என்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, இப்படி வேரியஸ் பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வேறு டயட் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே டயட்டில் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாத்துக்கும் சரமாரியாக ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த கீமோ சமயத்தில் வாயெல்லாம் பொத்து போய் இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, காரம் சாப்பிட முடியாது. அப்போ நான் டெய்லி காலையில் அவசரமாக எதுவும் செய்யவும் முடியாது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வேக வச்சு கொண்டு போவேன். அதுனா நமக்கு வயிறும் நிறையும், அட் த சேம் டைம் நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டா சுகருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் சுகர் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும். அதனால் சுகர் பேஷண்ட்டும் இது சாப்பிட்லாம். இதில் உள்ள நார் வந்து உலகத்திலேயே பெஸ்ட்டு மலமிளக்கின்னு சொல்லுவாங்கள்ல, கான்ஸ்டிபேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கட் ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப 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 நல்லது. நமக்கு டைஜஸ்ட், வயிற்றுக்குள்ளே செரிமானம் ஆகிறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல இதை இப்படி நல்லா மேஷ் பண்ணிட்டேன். தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு கோதுமை மாவு, நான் என்ன செய்வேன்னா, இதுக்கு எவ்வளோ கோதுமை மாவு பிடிக்குதோ அது மட்டும்தான் போடுவேன். உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கம்மியாக இருக்குது, நிறைய வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிட்டேன். கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணிக்கணும். பக்கத்து வீட்டில் வேலை நடக்குது, அதனால சவுண்டு, பயங்கர சவுண்டு. இதில் கோதுமை மாவு, இதில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கோதுமை மாவு போட்டு நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் இது நல்லா பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். இவ்வளோ மாவு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மாவு நிறைய வேணும்னா தண்ணி ஊற்றி வேணாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் தண்ணி ஊற்றாமையே கரெக்டாக வந்திருக்கு. இதில் எண்ணெய் ஒன்றுமே ஊற்ற வேண்டாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு ஈர துணி, வெள்ளை துணி வச்சு இதை நல்லா கவர் பண்ணி வச்சுருவோம். இது உடனே வேணாலும் தேய்க்கலாம், ஒன்றும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மஷ்ரூம் கறி பார்த்துட்டு வருவோமா? இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு பாக்ஸ் மஷ்ரூம், இது வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது, க்ளீன் பண்ணணும். பட்டர், இது ஃப்ரெஷ் க்ரீம், இது மில்க்கு, பூண்டு ஒன்று தட்டிட்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், மல்லி இலை, இது பெப்பர், இது கசூரி மேத்தி. கசூரி மேத்தி நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 2 நாள் கசூரி மேத்தி வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். இப்படி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். க்ரஷ்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது. இது உப்பு, சுகர் தேவைக்கு. அப்புறம் இது வந்து மைதா மாவு. இவ்வளோ வேண்டாம், நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு 1-2 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்படி வாஷ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா, அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, லெமன் பிழிஞ்சிட்டு இதை இப்படி நல்லா பிசையணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், ஃபிஷ்ஷு, சிக்கன்லாம் இப்படி கழுகுனோன்னா அதில் ஸ்மெல் இருக்காதும்பாங்க. தண்ணியில் நல்லா கழுகி எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இப்படி மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, உப்பு, லெமன் இவ்வளவும் போட்டு இப்படி நல்லா பிசையணும். செஞ்சால் இதில் உள்ள அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இதை நல்லா 2-3 தண்ணி வச்சு கழுகி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம மஷ்ரூம் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். மஷ்ரூம் வந்து இப்படி 2ஆக வேணாலும் வெட்டி போட்டுக்கலாம், இல்லை 4ஆக வேணாலும் வெட்டிக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போது மஷ்ரூம் வெட்டியாச்சு. இதை மாற்றி வச்சுட்டு அடுப்பத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, எகெயின் இதுவும் என்னோட பெரிய பொண்ணு பஞ்சுக்குட்டியோட
ரெசிபி. அவள் தன்னே கண்டுபிடிச்சது, எங்கேயும் பார்த்துலாம் செய்யலை. இதிலே சிக்கன் வேணாலும் செய்யலான்னு சொன்னான். இது அவள் சொல்லி கொடுத்ததுலேருந்து டெய்லி ஒரு ஒரு 10 நாளைக்கு இதுதான் எங்கள் வீட்டில். ஃபஸ்ட் பட்டர் போட்டுக்குவோம். இந்த பட்டரில் வெள்ளைப்பூடு, பூண்டு மணம் பிடிக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடலாம். அடுப்பு குறைச்சி வச்சுக்குவோம், இல்லைன்னா பட்டர் வந்து பேர்ன் ஆயிரும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பட்டரும் கார்லிக்கும் ஃப்ரை பண்ணும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோ மனம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒன்று சாட்டே பண்ணணும். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மல்லி சாதம் செஞ்சோம்ல, அதுக்கு பயங்கர ரிவ்யூ கிடச்சிது எனக்கு. நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு 10-20 பேர் கூடியிருந்தாங்க. அப்போ அதில் 2-3 பேர் சொன்னாங்க, நாங்கள் மல்லி சாதம் பார்த்தோம், மவுத் வாட்டரிங்காக இருந்தது, உடனே போய் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. அதில் ஒரு அக்கா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சாதம் அன்றைக்கின்னு பார்த்து கம்மியாக தான் இருந்தது, அதனால நான் மட்டும் செஞ்சு நான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு பத்தலை, அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாங்க. தேங்க்யூ எல்லாத்துக்கும். நான் வந்து பிஸி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் ஆரம்பித்ததே. மனசு அப்படியே அதை எதை நினச்சி சங்கடப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு இது வந்து கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பசங்க இதை தொடங்க சொன்னாங்க. இப்போ வந்து எனக்கு டயர்டாக இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டேன்ல, அதனால் இப்போ எல்லாம் செட் பண்ணி எல்லாம் வர்றதுக்கு டயர்டாக இருக்குது. ஆனால் இப்படி நிறைய பேர் சொல்லும்போது ஆஹா நம்ம இன்னும் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. தேங்க்யூ, என்னை அப்ரிஷியேட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இது பாருங்கள், இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுல்ல. இப்போ இந்த மஷ்ரூம் போடுவோம். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா இந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணி இறங்கி சீக்கிரம் வேகும். இது வந்து ரொம்ப 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 ஈஸி. நான் இது ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து வச்சு சொல்கிறதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர, ப்ரிப்பரேஷன் டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம். இது கொஞ்சம் இப்படி வேகட்டும். அப்போது மூடி போட்டு வேக வைப்போம். இப்போது இதில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டாச்சா? இது கொஞ்சம் பெப்பர் நிறைய போட்டால் கருப்பாயிரும், அதனால் பெப்பர் கம்மியாக போட்டால் போதும். யுவர் சாய்ஸ். உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னா காரமாக போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? இதை ஓரமாக அப்படி ஒதுக்கி வச்சிடணும். இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இதில் உள்ள பட்டர் வெளியில் வரணும். பட்டர் பத்தாட்டா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட போடுறேன், இவ்வளோ போதும். ஆனாலும் பட்டர் போடுவோம். போதும், ரொம்பவும் போட வேண்டாம். இப்போ இந்த ஒரு சைடாக பட்டர் வந்துருச்சுல்ல, இதில் டேபிள் ஸ்பூன்னா 1-1.5 டேபிள் ஸ்பூன் மைதா போடணும். எவ்வளோ கொழுப்பு உங்களுக்கு கட்டி வேணுமோ அவ்வளோ போடலாம் மைதா. இந்த மைதாவை இந்த பட்டரில் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரைனா ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்லலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். பச்சை மணம் போகணும், லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா பட்டர் வந்து சூடாக இருக்கிறதுனால அதில் போட்ட உடனே ஃப்ரை ஆகும். மாவு தானே, ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ மைதா ஃப்ரை பண்ணிட்டோமா, இதை எல்லாம் ஒன்றா சேர்த்துடணும். இப்போது இந்த பால் ஊற்றணும். ஃபுல்லாக பாலே வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பாதி தண்ணி பாதி பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போது உப்பு போதுமா பார்ப்போம். உப்பு பத்தாது, காரம் நல்ல சுள்ளுன்னு இருக்குது, உப்பு கம்மி, நல்ல உப்பு போடும். இது கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம வைக்கணும், ஏன்னா இது ஆற கட்டி ஆகும் மாவு போட்டிருக்கிறதுனால. கொஞ்சம் கூட உப்பு வேணும். காரம் சுள்ளுன்னு போட்டேன் நான். சில்லி ஃப்ளேக்ஸுக்கு வந்து நல்ல காரம் இருக்கும், அதனால் நீங்கள் போடும்போது கம்மியாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பேசிக்கிட்டே பயங்கர ஸ்டைலாக அப்படி தூக்கி போட்டேன். பரவாயில்ல, அது இனி ஃப்ரெஷ் க்ரீமு சுகரு எல்லாம் வரும்போது காம்பன்சேட் ஆயிரும். இப்போ இது கொஞ்சம் மூடி வச்சு வேக வைப்போம்.
மஷ்ரூம் வந்து வாங்கின அன்னைக்கே செய்யணும். இது நான் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு, அதனால தான் கொஞ்சம் இந்த கருப்பு கலர்லாம் வருது. வாங்கின அன்றைக்கேன்னா நல்ல ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். நான் ஒரு வாரமாக இந்த ரெசிபி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். சோம்பேறி. இப்போது தேவைக்கு கொஞ்சமாக சுகர் போடணும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க போதும். பிடிச்சவங்க கூட கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப கட்டி ஆயிரும்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுவோம். நான் சொன்ன மாதிரி இது கட்டி ஆகும் இனியும் மாவு இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். இவ்வளோ தண்ணியாக இருக்குல்ல, இனி இது கட்டி ஆயிரும். நீங்கள் சூடாக உடனே தீர்த்துருவீங்கன்னா இப்படி நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கரெக்டான பக்குவத்தில் எடுத்தால் போதும். இல்லை ஆறுனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும் அப்படின்னா இப்படி தண்ணி ஊற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் கட்டியாகும். இப்பையும் காரம்தான் முன்னாடி நிற்கிது. காரம் நான் நல்லா போட்டுட்டேன், பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு போடுவோம், அப்புறம் கொஞ்சம் சுகர் போடுறேன். சுகர் போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீமில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் சுகர் பிடிக்காதவங்க போடவே வேண்டாம். எனக்கு எந்த கறி வச்சாலும் அதில் கொஞ்சம் ஸ்வீட் போட்டால் நல்லாயிருக்கும். ஈவன் சாம்பாரில் கூட நான் ஒரு பீஸ் சர்க்கரை போடுவேன். இப்போது லாஸ்ட்டில் முடிய போது என்ன பண்ணணும், முடிகிற நேரத்தில் கசூரி மேத்தி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்ல, அது கசூரி மேத்தி அப்படியே வேணாலும் கையில் இப்படி பிசைஞ்சிட்டு போடலாம். நான் இன்றைக்கி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இருக்குல்ல இவ்வளோ, இது பவுட்ருன்றதுனால தான் கம்மியாக போடுறேன். லீஃபாக நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட போடணும், ஏன்னா பவுட்ரு வந்து நான் நிறைய இலை போட்டு அரைச்சது தான் கொஞ்சம் ஆயிடுச்சு, அதனால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லி இலை. மல்லி இலை வந்து சவுத் இண்டியன், கசூரி மேத்தி வந்து நார்த் இண்டியன். இது வந்து என் பஞ்சுக்குட்டியோட இன்வென்ஷன். இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுவோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்கள் மனசு போல் இஷ்டம் போல் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் காரம் நிறைய போட்டிருக்கேன்ல, அதனால் க்ரீம் கூட கொஞ்சம் ஊற்றிருக்கேன். வாவ், ஃபென்டாஸ்டிக். இது உங்களுக்கு நான் இப்போ சாப்பிட கொடுத்தேன்னா நீங்கள் எல்லோரும் சொல்வீங்க இந்த டயலாக், வாவ் ஃபென்டாஸ்டிக். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுனால அதனோட இது தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சிம்ப்ளி சூப்பர்னு சொல்லுவாங்கள்ல அது. மஷ்ரூம் இன் ஒயிட் சாஸ் இஸ் ரெடி டு சர்வ். இன்றைக்கி பூஜா குட்டி தூங்குறா, அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் அவளை வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். அவள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி பண்ணுவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி மூடி கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ப்போம். சப்பாத்தி தேய்க்க தெரியாதுன்னு இருக்கிறவங்க சப்பாத்தி ப்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, அதில் வச்சாலும் போதும். ரெடி. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சப்பாத்திக்கு கல் போடுவோம். இப்போ கல் சூடாயிட்டு இந்த சப்பாத்தி போடுவோமா? இந்த சப்பாத்தி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்து சாதா சப்பாத்தியே செய்ய மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸ்வீட் டேஸ்ட் பிடிச்சவங்க பின்ன சொல்லவே வேண்டாம். இது வந்து நான் கண்டுபிடிச்சது, ஏன்னா நான் ஒரு நாள் சும்மா இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி செஞ்சேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எங்கேயும் பார்த்தோ அப்படிலாம் செய்யலை. இது வந்து 2 நாள் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி துணி மாதிரி இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருவோம். அடுத்தது போடுவோமா? சடாய். எனக்கு வந்து சப்பாத்தி ரவுண்டாக தேய்க்க வராது. ஒன்று ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும், ஒன்று இந்தியா மாதிரி இருக்கும். ஆனால் நைஸாக தேய்ப்பேன். எனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான், என்னோடய குருநாதர். சூப்பராக தேய்ப்பாங்க. இது ஃபுல்கா மாதிரி நம்ம டைரக்ட் தீயில வேணாலும் வாட்டலாம், அது நல்ல புஷ்ஷுன்னு வரும். அப்படி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. பூஜா குட்டிக்கு சர்வ் பண்ணி கொடுப்போம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இது இப்போது சூடாக இருக்கிறதுனால இப்படி தண்ணியாக இருக்குது. ஆறுனா கட்டி ஆயிரும். இந்த பூஜா குட்டி கொடுப்போமா? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். ஸ்வீட், garlicky, mushroomy, chapati is very soft. 10 out of 10. இதெல்லாம் இது எங்களோட ஃபேவரட் ஒரு டிஷ். இல்லை சப்பாத்தி வேண்டாம்னு சொல்லி இவ்வளோ சாப்பிட்டேன். நான் சப்பாத்தியே சாப்பிட மாட்டேன், இங்கே சப்பாத்தி சாப்பிடுவேன். வீடியோ பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் எல்லோரும் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியும் மஷ்ரூம் இன் ஒயிட் சாஸும் செஞ்சு பார்ப்பீங்க தானே? இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போது தேங்க்யூ.